Friends, welcome to my channel. This channel வந்து TNTET எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் பேப்பர் 1 பேப்பர் 2 முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் ப்ரோஸ் போயிட்டு சப்ளிமெண்ட்ரி ரீடர் முன்னாடி போட்டிருக்கேன். இப்போ வந்து அதில் இருக்க லாங்குவேஜ் பாயிண்ட் போட்டு 3 யூனிட்ஸ்க்கும் பார்த்துடலாம். வந்து என்னோட சேனலில் வந்து TNTET இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ்டாக போட்டுட்ருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாமே ரொம்ப முக்கியமான வீடியோஸ் தான். இப்போ பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் இருக்க லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டு. லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு வந்து இதில் வந்து டோன்ட் சேன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து 4 சென்டென்ஸ் கொடுத்து அதுலேருந்து வந்து எது வந்து கரெக்ட் சென்டென்ஸ் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இல்லாட்டினா அந்த வேர்டுக்கு வந்து டேஷஸ் அண்டர்லைன் வந்து டேஷ் கொடுத்து இதுக்கு வந்து எது மேட்ச் பண்ணாங்க. வந்து மெனி அந்த இடத்துல வரணும்னா மெனி, ஃபியூ, லிட்டில் இது மாதிரி வந்து கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கூட வந்து சூஸ் பண்ண சொல்லிடலாம். இல்லாட்டினா வந்து எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட் இன்கரெக்ட் இது மாதிரி கூட கேட்கலாம். வந்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இதனால் பார்த்துக்க வேண்டியது. இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த காலமில் டோன்ட் சே கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் சே கொடுத்துருப்பாங்க, அப்புறம் நோட்டு உண்மையில் அந்த வந்து சேன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த சென்டென்ஸையாவது நல்லா பார்த்துக்குங்க. நல்லா வந்து 1 டைம் 2 டைம் இந்த சென்டென்ஸ் மட்டுமாவது பார்த்துங்க. இப்போ வந்து ஷார்ட் டைமில் நம்ம படிச்சுட்ருக்கோம். வந்து ஒரு வாட்டியாவது நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் அப்போ உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ஞாபகம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸை நல்லா பார்த்துங்க. இது வந்து லாஸ்ட் மினிட்டாக இருக்கிறதுனால இது மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஐ கேனாட் சி மச் ஸ்டார்ஸ் இன் த ஸ்கைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டோன்ட் சே. ஐ கேனாட் சி மச் ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை. சேன்னு பார்க்கும்போது ஐ கேனாட் சி என்ன சொல்லலாம்னா வந்து ஐ கேனாட் சி மெனி ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை. வந்து மச்சு வராது, மெனி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. யூஸ் மெனி வித் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ், யூஸ் மச் வித் அன்கவுண்டபிள் நவுன்ஸு. வந்து மெனி வந்து கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸுக்கும் மச் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இதெல்லாம் ரூல்ஸு அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. லிட்டில் வராது, வந்து டோன்ட் சேனுங்கும்போது ஃபியூ ஃப்ரெண்ட்ஸு. ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ்னு வருது. இதுதான் சொல்லியிருக்காங்க. வந்து ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்கன்னா ஃபியூ தான் கவுண்டபிள் நவுன்ஸ். ஃப்ரெண்ட்ஸை வந்து கவுண்டபிள் பண்ணினா அதனால் வந்து கவுண்டபிள் நவுன்ஸுக்கு யூஸ் வந்து லிட்டில் வித் அன்கவுண்டபிள் நவுன்ஸு. அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு தான் லிட்டில் யூஸ் பண்ணணும். கவுண்டபிள் நவுன்ஸுக்கு ஃபியூ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம சொல்லிடலாம். அதனால் வந்து ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூங்கிறது கவுண்டபிள் நவுன்ஸுக்கு, லிட்டில்ங்கிறது அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எவரி டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் 20 கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈச் டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் எவரினா எல்லா டெஸ்ட்டும் 20 கொஸ்டின்ஸ் அப்போல்லாம் வராது. ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து 20 questions. Each test contains 20 questions. வந்து each refers to an individual. வந்து eachங்கிறது ஒன்றுக்கு வந்து each refers to an individual object. ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் பர்சனுக்கு எவரி வந்து குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். எவரி வந்து எல்லாமே சேர்ந்து தான் வரும். each refers to an individual object or person. எவரி refers to a group of objects or people. எவரிங்கிறது குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு, ஈச்சுங்கிறது இண்டிவிஜுவல். அதனால் ஈச் டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் 20 கொஸ்டின்ஸ். ஈச் டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் 20 கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி சொல்கிறது கூட வந்து எக்ஸாம் அப்போ ஞாபகம் வரலாம். அதான் 2 வாட்டி சொல்கிறது. இஸ் தர் எனி லெமனாட் லெஃப்ட். இஸ் தர் எனி லெமனாட் லெஃப்ட். ஏதாவது லெமன் ஜூஸ் அங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. இஸ் தர் சம் லெமனாட் லெஃப்ட். கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து எனி யூஸ் யூஸ்டு ஃபார் கொஸ்டின்ஸ். அண்ட் எனி வந்து எப்போதுமே அது யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா எனி வந்து கொஸ்டின்ஸ் அண்டு நெகட்டிவ்ஸில் தான் வந்து எனி யூஸ் பண்ணுவாங்க. சம் வந்து பாசிட்டிவ். சம்முங்கிறது ஏதாவது சம்முங்கிறது கொஞ்சம் அது வந்து எனினா ஏதாச்சும் சம் வந்து எப்போதுமே பாசிட்டிவில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எனி வந்து கொஸ்டின்ஸ்க்கு நெகட்டிவ்ஸில் தான் வரும். இஸ் தர் சம் லெமனாட் லெஃப்ட். இதுதான் ஆன்சர் கரெக்டானது. இஸ் தர் சம் லெமனாட் லெஃப்ட். நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து ஒய் டூ யூ வாண்ட் டு மீட்னு சொல்லுவாங்க. ஹூ டூ யூ வாண்ட் டு மீட்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஹூம் டூ யூ வாண்ட் டு மீட். இதுதான் சரியானது. இது ஹூ டூ யூ வாண்ட் டு மீட் வராது, ஹூம் தான் வரும். ஹூம் டூ யூ வாண்ட் டு மீட். ஹூ ஃபார் சப்ஜெக்ட் அண்டு ஹூம் ஃபார் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க.
ஹூ வந்து சப்ஜெக்ட்டுக்காகவும் ஹூம் வந்து யார் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது சப்ஜெக்ட்டுக்கும் அது ஆப்ஜெக்டை மீன் பண்ணும்போது தான் அது வந்து ஹூம்னு சொல்லியிருக்காங்க. ஹூம் வந்து எதுக்குன்னா ஆப்ஜெக்ட்டுக்காக தான். இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் ஹீ ஆர் ஷீ வந்து இட் வித் ஹீ ஷீயை வந்து நம்ம சொல்கிற மாரி இருந்தால் ஹூவையும், இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் ஹிம் அல்லது ஹேர் அதை வந்து அது மாதிரி யூஸ் பண்ணும்போது அது ஹூமாகவும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வந்து என்ன சொல்லி வந்து இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் ஹீ ஷீனா ஹூக்கும், இட்டு வித் ஹிம் ஆர் ஹேர்னு பார்க்கும்போது ஹூமுக்கும் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் இது ஹூம் தான் வரும். ஹூம் டு யூ வாண்ட் டு மீட். அடுத்து பார்க்கும்போது டிட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டே வந்து அது வந்து டோன்ட் சே டிடன்ட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டேன்னு சொல்லியிருக்காங்க. டிடன்ட் யூ மீட் ஹிம் இதுக்கு வந்து யூஸ் கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஆஃப் verbs லைக் இஸ், டூ ஆர் ஹேவ் இன் கொஸ்டின்ஸ் வரும்போது கொஸ்டின்ஸில் நாட் அதுமாரி வரும்போது கான்ட்ராக்டட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் லைக். இதை வந்து டிட் நாட் கொடுத்துருக்காங்க, இங்கே டிடின்ட்டா கொஸ்டின்ஸ் வரும்போது கான்ட்ராக்டட் ஃபார்மில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இது. ஹவு மெனி லக்கேஜ் டிட் யூ பிரிங் போது ஹவு மெனி வராது, ஹவு மச் லக்கேஜ் டிட் யூ பிரிங். யூஸ் ஹவு மெனி கவுண்டபிள். ஹவு மெனி வந்து மெனி வந்து கவுண்டபிள், ஹவு மச் வந்து அன்கவுண்டபிள் முன்னாடியே பார்த்துருக்கோம். ஹவு மச் லக்கேஜ் டிட் யூ பிரிங் இதான் சரியான ஆன்சர்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஹவு மச் லக்கேஜ் டிட் யூ பிரிங், ஹவு மச் லக்கேஜ் டிட் யூ பிரிங். நெக்ஸ்ட் பார்க்கும்போது வாட் கலர் டூ யூ வாண்ட் ரெட் ஆர் கிரீன் சொல்லியிருக்காங்க. வந்து அது ராங்கா. வாட் கலர் என்ன கலர் சொல்லுங்க, விச் எது, விச் கலர் டூ யூ வாண்ட் ரெட் ஆர் கிரீன் வந்து வாட்னு வராது. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க விச்சுங்கிறக்காக தான், விச்சுங்கிற யூர் தான் ரெண்டு இது சூஸ் பண்ணும்போது விச் கலர் டூ யூ வாண்ட், விச் கலர் டூ யூ வாண்ட்னு சொல்லியிருக்காங்க. விச்சு தான் வருது, வாட் வரல. வாட் இஸ் யூஸ்டு ஃபார் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், விச் இஸ் யூஸ்டு ஃபார் லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். இப்போ வந்து 2 கலர் தான் சொல்லியிருக்காங்க, அதனால லிமிட்டெட் நம்பர் தான், அதனால லிமிட்டெட்னா விச் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வரும்போது வாட்டை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது யூ ஷுட் கோ டு ஹவுஸ் நவ், யூ ஷுட் கோ டு ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. யூ ஷுட் கோ ஹோம் நவ். இங்கே வந்து ஷுட் வந்து ஹவுஸ் வராது, ஹோம் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா எ ஹவுஸ் இஸ் எனி பில்டிங் யூஸ்டு ஃபார் டுவெல்லிங். எ ஹவுஸ் வந்து ஒரு பில்டிங், கொஞ்சம் ஒரு குடியிருப்பு மாதிரி. அதுதான் ஹோம் வந்து பர்டிகுலர் ஹவுஸ் இன் விச் சம்மோன் லீவ்ஸ் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. எ ஹவுஸ் இஸ் எனி பில்டிங் யூஸ்டு ஃபார் டுவெல்லிங் இன் அண்ட் ஹோம் வந்து பர்டிகுலர் ஹவுஸ் தனித்தனியாக இருக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து டுவெல்லிங்னு அது ஒரு குடியிருப்பு ஹவுஸ் அப்படி, அதனால தான் அது சொல்லியிருக்காங்க. யூ ஷுட் கோ ஹோம் நவ், யூ ஷுட் ஹவுஸ் வராது, ஹோம் நவ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்டாண்ட் இன் தி மிடில் ஆஃப் தி சர்க்கிள், ஸ்டாண்ட் இன் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். மிடில் ஆஃப் தி சர்க்கிள் வராது, சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் தான் வரும். ஸ்டாண்ட் இன் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். Center is the point that is equivalent from the edge of the circle. Middle is the area equivalent from the two sides. Middle of the road. சென்டருங்கிறது ஒரு வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுவோம்ல, வந்து சர்க்கிள்லாம் கரெக்டான பாயிண்ட் அவுட் பண்ணுது. அதனால் வந்து அது வந்து சொல்கிறாங்க. அதனால் மிடில் ஆஃப் த ஏரியா ஈக்குவல்ஸ் டூ சைட்ஸ். மிடில் ஆஃப் த ரோடுக்கெலாம் அந்த அளவுக்கு கிடையாதுல்ல, ரோ பேஜ் இந்த மாதிரி அதுக்கெலாம் கிடையாது. ஆனால் சர்க்கிளுக்கு வந்து சென்டர் வந்து சரியான பாயிண்ட் பண்ணும். அதனால் ஸ்டாண்ட் இன் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் இதுதான் சரியானது. இட் வாஸ் எ லாங் ட்ராவல், இட் வாஸ் எ லாங் ஜேர்னி. இது வந்து நிறைய 4 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இட் வாஸ் எ லாங் ட்ராவல், லாங் ட்ரிப்பு, லாங் டூரு இது மாதிரி கொடுத்துட்டு எந்த சாய்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னா இட் வாஸ் எ லாங் ஜேர்னி இதுதான் கரெக்ட் ஒன். இட் வாஸ் இட் வாஸ் எ லாங் ஜேர்னி இதுமாரி தான் சொல்லணும். ட்ராவல் வந்து ஜென்ரலாக இது ஒரு டிஸ்கிரைப் பண்ணது ஒன் பிளேஸ் டு அனதர், வந்து டிஸ்கிரைபிங் ஒன் பிளேஸ் டு அனதருக்கு வந்து ட்ராவல் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஜேர்னிங்கிறது ஒரு சிங்கிள் ட்ராவல், ஒரு இடத்துலேருந்து போயிட்டு வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே போகிறதுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஒரு இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு வர்றது தான் ஜேர்னி சொல்லுவாங்க. ஜேர்னி இஸ் ஒன் சிங்கிள் ட்ராவல். You make journeys when you travel from one place to another. You cannot say travel. ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது தான் அவங்க ஜேர்னி சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சொல்லுவாங்களா, அது வந்து ட்ராவல், இது வந்து ஜேர்னி. It was a long journey. Stand in the center of the circle. You should go home now. Next வந்து which color do you want, red or green? How much luggage did you bring? Didn't you meet him yesterday? Whom do you want to meet?
Next one, is there some lemonade left? Each test contains 20 questions. I have few friends. I cannot see many stars in the sky. இதெல்லாம் தெளிவாக நல்லாவே பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை. இன்னும் ஒரு 10 days 15 days தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பார்க்கணுன்னா நம்ம வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து எப்படி பார்க்கணுமோ அதுமாரி எல்லோரும் பார்த்துக்குங்க. வந்து இங்கிலீஷை வந்து தயவுசெய்து வந்து லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் விட்டுட்டு போயிடாதீங்க. பார்த்துட்டு போனீங்கன்னா வந்து பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணுறது வந்து பாஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். நமக்கு அடுத்தது மேஜர் பார்த்துட்டு போயிடலாம். இல்லைன்னா இப்போ என்ன படிக்கணுமோ அதை படிக்கலாம். இந்த பாஸ் பண்ணலன்னா நம்ம இதையும் படிச்சுட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாட்டி எக்ஸாமுக்கும். அதனால் எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா படிச்சிங்க. லாஸ்ட் டைமில் எல்லா சப்ஜெக்ட்டையும் எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணி படிச்சிங்க. ரிவிஷன் பண்ணுங்கள். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.